ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டுடே பிக் பாஸோட தேர்ட் ப்ரொமோ ரிலீஸ் ஆகுங்க. தேர்ட் ப்ரொமோவில் இருந்து என்ன கேட்டிருக்காருன்னா, நம்ம துஷாரை வந்து சும்மா நாராக கிழிக்கிறது தான் இங்கே டாப்பிக்கு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து கிழிக்கப்பட வேண்டிய நபர் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இவர் பண்ண வந்து விஷயங்கள் வந்து அவ்வளோ இவ்வளோ கிடையாது, நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது மட்டும் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஸ்மால் யூடியூபர் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம சேது என்ன சொல்கிறாரு, இந்த வாரத்துக்கான முதல் தலைவர். ஸோ தலைனாலே வந்து தலைவர் மாதிரி வச்சுட்டாங்க. ஓகேங்களா? கேப்டனை வந்து தலை மாதிரி கூப்பிட்டாங்க. ஸோ முதல் கேப்டன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்களா, நாங்களாம் ஆர்வமாக இருந்தோம்னு சொன்னார். உண்மைதாங்க, நான்லாம் பயங்கர ஆர்வமாக இருந்தேன். அதே மாதிரி பிக் பாஸ் பார்க்குற நபர்கள் நிறைய பேர் ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் சீசன் அது மாதிரி சீசனில் ஒரு சீசனில் ஒரு கேப்டனை வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் சீசன்லாம் வந்து தீபகல் வந்து பயங்கரமாக ஒரு பிக் பாஸே பாராட்டினார். சூப்பர் தீபக், நீங்கள் சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணிங்கன்ட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணார். கொஞ்சம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போயிடுச்சு. ஈவினிங் டைமில் வந்து நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் வந்து துஷார் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. நிறைய இடத்துல வந்து அட்ரஸே பண்ணலை. நிறைய விஷயங்களை போய் தட்டி கேட்கல. நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணுறீங்க இது பண்ணின்னு கேட்கல. ஸோ அதோட அண்ணன் சொல்லியிருப்பார், விஜேஎஸ் வந்து எஃப்ஜேஎஸ் வந்து ரொம்ப நேரம் 2 மணி நேரமாக தூங்கியிருக்கான் பொழுது, 2 வாட்டி தூங்கியிருக்கான் பொழுது, நீங்கள் போய் இது வரைக்குமே தட்டி கேட்கலாம் கேட்டிருக்காரு. கரெக்டாக தான் நான் போய் கேட்கணும், யாராக இருந்தாலும் கேட்கணும்ல. ஒரு ஆவனா பார்வதிக்கிட்ட வந்து பேசிடுறாரு, இல்லை வந்து அரோரா கூட சுற்றிடுறாரு. இந்த 2 தான் பண்ணியிருந்த போல துஷார் வந்து கேப்டன்சிக்கான தகுதி இல்லாத நபர் ஆகிட்டார். ஓகேங்களா? டோட்டலாக வந்து ஃபுல்லாக வந்து ஆரோரா கூட தான் இருந்தார். ஸோ அதனால் வந்து கேப்டன்சி வந்து சரியாக ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல வந்து நம்ம இவர் தர்பூசணி இருக்கிற சொல்லுவார், அவரு அப்புறமா துஷார் அப்புறமா ஆதிரியை நாங்கள் முன்பே உட்காரும்போது, உனக்கு வந்து அந்தளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது, ஆதிரியை கொடுத்தனா கூட கேப்டன்சி நல்லா இருந்துருவோம்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மை தானே? உனக்கு வந்து அந்தளவு மெச்சூரிட்டி இருந்தால் என்ன பண்ணோன்னா, லவ் கண்டென்ட்டை ஓரமாக வச்சுட்டு இந்த பிக் பாஸ்க்கான கேப்டன்சி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி பண்ணுறோமோ அதை வச்சு தான் வந்து நம்ம அடுத்த வரவங்களாம் வந்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருந்தாருன்னா கேப்டன்சி நல்லா பண்ணியிருப்பார். பட் அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணலை. நிறைய விஷயங்களை வந்து அவர் கேட்கல, தட்டி கேட்கலன்றது தான் வந்து பஞ்சாயத்தே இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் கேட்டிருப்பாரு, சேது அண்ணன் வந்து உங்களுக்கு என்ன மைண்ட் செட்டில் இருங்க கேட்டார்னா, அந்த மைண்ட் செட்லாம் சொல்ல முடியுமா? ஆரோராவும் நம்ம துஷாரும் வந்து பயங்கர க்ளோஸாக சுற்றினு எங்கே பார்த்தாலும் ஆரோரா டுஷார் இவங்க 2 பேர் தான் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஆரோரா வந்து பயங்கரமான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. வெளியில் வந்து அவங்க ஃப்ரெண்டு பேசின டாப்பிக்கே வேறு, பட் இவங்க உள்ளே கொடுக்குற கண்டென்ட்டே வேறு. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருங்க, வாட் எவர் என்னன்னா பண்ணுங்க, தப்பே கிடையாதுங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து யாருக்கு யாரானா பிடிக்கலாம், ஒரு மூவி எடுக்கிறாங்க, யாருக்கு யாரானா பிடிக்கலாம், மேரேஜ் அப்புறப்பட்ட விஷயம் அது. பட் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஒரு பொசிஷனு, ஒரு இடம், ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு சேதன்னா. இதுக்காக ஒரு கோடிக்கான மக்கள் வந்து வெளில வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், அது ஓரமாக வச்சுட்டு, துஷார் நீ சூப்பராக கேம் விளையாடுற, என் கூட அதிகமாக இருக்காது, நீ போய் அவங்க கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணு. ஸோ அவங்க என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சொல்ல தப்பு கிடையாது. நீ என் கூடயே இரு, இந்த கையை ஒன்று கோத்துக்கிறாங்க, 2 பேரும் ஒன்றா சுற்றுறாங்க, எல்லாத்தையும் 2 பேர் தனியாக உட்காந்துறாங்க, ஃபுல்லாக 18+ கண்டென்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு துஷார் வந்து அந்தளவுக்கு வந்து மெச்சூரிட்டியாக கிடையாது. பட் ஆரோரை வந்து அவனை மெச்சூரிட்டி ஆக்குறாங்க போல இருக்குது. ஸோ இப்படி பூஸ்ட் பண்ண சொன்னால் வந்து அவங்க இப்படி பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து சேதனை வந்து வச்சு செஞ்சுட்டாரு. இதை வந்து அவர் அப்படியே தலை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம செய்த தவறுகள் அனைத்தும் மன்னிக்குமாறு. ஓகேங்களா? ஸோ இதை பங்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காங்க ஆரோரக்கிட்ட, இந்த வாட்டி ஓகே கேப்டன்சி விட்டுட்டேன், அடுத்த வாட்டி போட்டியிடும் போது நான் வந்து கேப்டன்சி ஆகிட்டு வேற மாதிரி விளையாடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். வேற மாதிரி நீ விளையாட தேவையில்ல தம்பி, நீ உன்ன மாதிரி விளையாடினாலே போதுன்றதான் நான் சொல்ல வரேன். பதவி கொடுத்துருக்காங்கன்றது வந்து அவர் ஃபீலே பண்ணாமல். ஓகேங்களா? ஸோ நிறைய இடத்துல வந்து மறுபடியும் அதே மிஸ்டேக் பண்ணிக்காரு. இவரே வந்து நிறைய இடத்துல மைக் மாட்டல, ஸோ கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. இதெல்லாம் வந்து நிறைய வந்து அலிகேஷன்ஸ் பிக் பாஸை வச்சுருந்தார். பிக் பாஸ் வச்சு அந்த சொல்லி தான் அந்த பதவியை வந்து டாராக கிழிச்சாங்க. ஏன்னா வந்து நிறைய இடத்துல இவரும் மைக் மாட்டாமல் சுற்றினாரு. ஏன்னா மைக் மாட்டலான்னு பார்க்கறது கிடையாது, எதுவுமே கிடையாது. கரெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து வீட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லாருமே உங்கள் கையில் கொடுத்துருங்க. அந்த ஒரு பவர் சொல்கிறார் சேதனை சொல்கிறார், இது ஒரு பவர். இது வந்து நீங்கள் எப்படியெல்லாம் பிராண்டு ஒரு சூப்பராக வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண மாதிரி தான் வந்து கிழிச்சிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா வந்து அவர் ஒருத்தரையாக வந்து போயிட்டு ஒரு டாபிக் ஒன்று சொல்லியிருந்தார், ஒரு டேலண்டடாக வந்து வெளிப்படுத்தலாம் சொல்லியிருந்தார். பட் அது பண்ணவே இல்லை. ஸோ ஈவினிங்கில் வந்து ஒருத்தராக வந்து நம்ம ஒரு டேலண்டட் வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்னா பேசிகிட்டு இருந்தார். பட் அதுக்குள்ளே எங்கே இருக்க கண்டஸ்டன்ட்லாம் சொன்னாங்க, இதை வந்து விஜய் டிவியே பண்ணுவாங்க, ஸோ நம்ம பிக் பாஸே பண்ணுவார், அப்போ நீ எதுக்கு பண்ணுறது மாதிரி சொல்லி சொதப்பிட்டாங்க. பட் அதுக்கப்புறமே வந்து நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் பேசி எடுத்துருக்கலாம்.
கொஞ்சம் வந்து பவர் இருக்குல்ல, ஸோ அந்த பவர் வந்து நியூட்ரலாக கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் வந்து இவர் மிஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா வந்து அதை ஃபாலோ பண்ணுவாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரில. இதுக்கப்புறம் வந்து கேப்டன்ஸ் ஆல்ரெடி கனி வந்துட்டாங்க. இந்த வாரம் அடுத்து அடுத்த வாரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருந்தால், இவருக்கு வாய்ப்புகள் இருந்தால் யூஸ் பண்ணாரா இல்லையான்னு தெரியல. மக்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காமல் பதிவு வார்த்தைகளை சந்திக்கலாம். நன்றி.